சரி இப்போ எத்தனை வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறது ஓகே. ஸோ வந்து இப்போ லிப்ஸ்டிக் அண்ட் மேக்கப் போடுறதுலாம் நம்மளுக்கு இப்போ வேலை. ஸோ வந்து இவனுக்குள்ளே விற்க கேமரா வச்சு ஃபோனை சரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு இடத்துல விற்கிறேன். அது உங்களுக்கு கன்வீனபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சிம்பிளான கிட்ஸுக்கான ஒரு சுடி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ லைட்டில் போய் வைக்கிறேன், அப்போ தான் நல்லா தெரியும். ஓகே. ஸோ வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்னால் நான் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி இருக்குது, அதை போய் எடுக்க போகிறேன். சடை போடுவோங்க, சடை அதுதான் இது போய் இது எடுத்துக்கிறேன். சேர் ஸ்மாலாக போகலான்னு பார்த்தா பிக்லாம் போகும். இந்த மேக்கப்பு பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. அம்மாடா பவுடர் போட்டுன்னு எங்கள் அம்மாட்டே வச்சுட்டேன்னா அவங்களே எனக்கு ஓட்டே விடுவாங்க. ஸோ எனக்கு எங்கள் அப்பா பர்த்டே யாருன்னா விஷ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. விஷ் மட்டும் பண்ணிட்டு போங்க. மதன் குமார். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு இது போடலாம்னு இது எடுத்துருக்கேன். அது என்னன்னு தெரியல, வாயில் வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. நீங்கள் தான் எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்டு தெரியும். சரி வாங்க. நெக்லஸ்லாம் வந்து அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவன்லாம் இதில் வந்து ஒரே ஒரு இது இதுக்கே தின்னதுன்னு சரி யோசிப்போம் வீடியோ எடுத்து. ஐயோ. ஸோ இதில் தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. என்ன ஐட்டங்கள் இது போகலாம்னு இருக்கேன். ஸோ இது வேணாம், பிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. என்ன நெக்லஸ் போட ஏது போட. சரி இப்போதைக்கு லிப்ஸ்டிக் அவ்வளோ அந்த இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு. லிப்ஸ்டிக் சின்னதாக ஆயிடுச்சு. நான் வந்து இப்போதைக்கு ஃபோனை பார்க்க மாட்டேன். மிரர் தான் போய் மிரரை வச்சு தான் லிப்ஸ்டிக்கை போட முடியும். நான் ஓகே போட்டாச்சு, லிப்ஸ்டிக் போட்டாச்சு. ஸோ லிப்ஸ்டிக் போட வச்சுட்டு இதே எடுக்கணும். வச்சோம் எது க்யூட்டாக இருக்கோ அதை எடுத்து போடணும். இது போடலாமா என்னமோ சரி பார்த்துருக்கேன். இது போடலாம், ஸ்டைலிஷாக வேறு இருக்குது. ஒன்று பிளாக் கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த இது மாதிரி இருக்குது பீட்ஸ் வச்சு. இது போகலாமா? ஓகே இது போகலாம். அவ்வளோதான். இன்னும் பேங்கிள் மட்டும் இந்த இதுலேருந்து எடுக்கணும். ஆனால் பேங்கிள் தான் என்னன்னு தெரியல. ஸோ இது சீப் எங்கள் அம்மா அம்மா இந்த கதவை லாக் பண்ணிட்டு கொடுக்குறேன். ஓகே மதர் போங்க மதர், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இல்லை இது வேணாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த நெக்லஸும். அப்படி இது இந்த நெக்லஸ் சும்மா என்கிட்ட இருக்குது எல்லாமே கவரிங் தான். செயினே கவரிங்கு. ஸோ இது வந்து கழுத்தொட்டி போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேங்கிள் பார்த்தீங்கன்னா சிக்கு இது ஒன்று போடுறேன். இது கை ஃபுல்லாக பேங்கிளாக தான் போட போகிறேன். தோடு பார்ப்போமா?
இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது நல்லா இருக்கலான்னு பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு போடுறது, இதுதான் போட போகிறேன். ஸோ ஓகே, பேங்கிள்ஸ் எடுத்தாச்சு, அந்த நெக்லஸ் எடுத்தாச்சு, இயரிங் எடுத்தாச்சு. அதனால் ரிங்கு மட்டும் நான் போடணும். வளர்க்கும் போது போடுறேன்னா ஹாட்டின் ரிங்கு பண்ணிட்டே போயிடுவேன். யாருக்குன்னா அதை பிடிச்சிட்டு ஒரு செப்பரேட் மட்டும் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா இப்போ 62 வந்துச்சு, இப்போ 61க்கு ஆக்கிட்டீங்க. இல்லை எல்லாருக்கும் மில்லியனாக போடுங்க. என்ன போடணும்னு சொல்லுங்க, நான் அதை போட்டுறேன். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சேலஞ்ச் பண்ணுமா, அதுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண மட்டும் தான் என்னால் போடணும். ஸோ ஓகே, இதுதான் இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது குட் ஆர் நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மதர்கிட்ட போய்க்கிறேன். மதர் மீன்ஸ் அம்மா. இந்த நெக்லஸ் நான் வந்து போட பண்ணேன் நானாகவே. அதுக்கு இதை எடுத்துப்போம். நெக்லஸ் போனாமா வேண்டாம்னு தெரியலையே. சரி போட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ இப்படி போயிடுச்சு. இல்லை நெக்லஸ் எல்லாமே போட்டால் நல்லா இல்லை. ஸோ நெக்லஸே வேணாம். இதுக்கு நெக்லஸ் வேணாம், செயினும் வேணாம், பையனும் வேணும். எடுத்துட்டேன், ஆனால் மாட்டிக்கிடுச்சு. அதான் நான் ஹேர் ஸ்டைல் போயிடுச்சுப்போ. நெக்லஸ் வேணும், இப்போ வைக்க வெயில் வச்சுக்கோ. ஸோ பேங்கிள் போடுறேன், நல்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். சவுண்டாக தான் கேட்பேன், அதனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க கீழ்ச்சி நினைக்கிறேன். ஏதோ அழகாக இருக்குது. ஓகே பெட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட வேண்டாம் தான் நினச்சேன். ஐயே நல்லாவே இல்லை. போட்டு எல்லாத்தையும் வாட்ச் போட்டிருப்பேன். நல்லா இருந்தது, பெட்டராக. சரி இதுதான் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி போனால் ரொம்ப கேட்ரீச்சாக இருக்கும். சரி இது சொல்லுவாங்க சொல்ல வச்சுருந்தேன். போட்டு வேறு இதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. இல்லாட்டி நான் சில சமயம் லூஸ் மாதிரி என்ன பண்ணுவேன் தெரியுமா, கேமரா வந்து இருக்காது. இப்போ வந்து மனசுல வந்து ஸோ ஹைலைட் இருக்கும் ஹைலைட் ரொம்ப ஹைலைட் இருக்கும் மனசுலையும். ஸோ மறுக்கோட கேட்டாடும் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் ரியலி. ஸோ வந்து இஸ்கேவும் அவங்க ஹானிஷ் பண்ணுறேன் நம்ம ஹானிஷி வீடியோ. நம்ம புதுசாக வந்து பிளாக் வச்சுருக்கேன், பிளாக்கராக ஏதோ வச்சுருக்கேன். ஸோ கைஸ், இந்த யாருக்குன்னா இந்த அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருக்கோம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் அந்த நான் கேட்குறது ஒரே ஒரு பேப்பர். ஆனால் மற்ற எல்லா மில்லியன் வச்சுருக்காங்க, டாலர் வச்சுருக்காங்க, என்கிட்ட ஒரு பேப்பர் இல்லை. இப்போ எதுக்கு ரொம்ப அழுதுட்டு சொன்னோம் ரைட். ஸோ வந்து இப்போ புதுசாக வந்து வாலில் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பண்ண போயிடும். இந்த சோலார் சிஸ்டம் அந்த எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன்ல, அது எதுக்கு ரொம்ப நாள் டிலே ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் ஒரு கன்ஃபார்ம் எப்படியாச்சும் போட்டுறீங்க, அது 5:30 தான்.